பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். 119வது திருப்பாடல் 67 மற்றும் 71 வசனத்தில், துன்பம் வந்தது நன்மைக்கே, அதனால் உம்முடைய நியமங்களை நான் கற்றுக்கொண்டேன். துன்பம் வருவதற்கு முன்பாக நான் கட்டளையை மீறி நடந்தேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அநேகம் பேர் வேதத்தை குறித்தும் வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறதை குறித்தும் மேலோட்டமாய் அறிந்திருக்கிறார்கள். சிலர் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாய் காணப்படுகிறார்கள். பவுல் பிரசங்கிக்கும் போது தியத்ரா நகரை சார்ந்த பெண்ணொருவர் பவுல் பேசுவதை மிகவும் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்க பேரு லீதியா அப்படின்னு சொல்லி திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செந்நிற ஆடைகளை விற்பனை செய்கிற ஒருவராய் காணப்பட்டார். ஆனால் கடவுள் பயமும் கடவுளை குறித்து அதிகமாய் ஆர்வமும் உடையவராய் காணப்பட்டார். பவுல் பேசினதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தாராம். அவரும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று அதற்கு பிறகு பவுலிடத்திலே, நீங்கள் என் வீட்டில் வந்து தங்க வேண்டும், எனக்கு இன்னும் ஆண்டவரை குறித்து அதிகமாய் சொல்ல வேண்டும், நானும் ஆண்டவருடைய செய்கைகளையும் கிரிகைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்தில் இப்படி ஒரு ஜெபம் செய்கிறார். 18ஆம் வசனம், உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். அதாவது தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் ஒரு பிரச்சனை நேரத்தில், ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில் அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர், அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்கிற உணர்வு உண்டாகும். நாம் அவரிடத்திலே மன்றாடுவோம். எசேக்கியா ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்திருந்தார். ஆகையானபடியினால்தான் ராஜாக்கள் படைபலத்தோடு கூட எருசலேமுக்கு எதிராய் முற்றுகையிட்ட காலத்திலும் அவன் பயந்து போகவில்லை, தேவனை தேடினான். விசுவாசத்தில் அவன் உறுதியாயிருந்தான். தன் ஜனத்தாரையும் தேவனை விசுவாசிக்கும்படி அறிவுறுத்தினான். சத்துருக்கள் தானாகவே சிதறடிக்கப்பட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி எசாயா 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். பெரியமானவர்களே, அதற்கு பிறகு அவருக்கு ஒரு கொடிய வியாதி உண்டானது. அந்த வியாதியின் காலத்திலும் கூட அவர் தேவனிடத்தில் மன்றாடினார். அவருக்கு கிடைத்த பதில், இந்த வியாதியிலிருந்து நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தைகள் கடந்து வந்தது. இருந்தாலும் கூட முதல்ல எப்படி ஜெபித்தாரோ அதை காட்டிலும் அதிகமாய் கண்ணீரோடு தேவனிடத்திலே ஜெபித்தார். தேவன்
உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு 15 ஆண்டுகளை இன்னும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தான். அதிசயமான காரியங்களை குறித்து வேதத்தில் அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே, ஏன் 1வது வசனத்திலிருந்தே ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை காணலாம். உலகம் வெறுமையாய் இருந்தது, அது உருவமற்றதாய் இருந்தது. ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட நாம் காணக்கூடிய சகலமும் அதற்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அதன் மகுடமாய்த்தான் மனுஷனை ஆண்டவர் மண்ணை பிசைந்து அதற்கொரு ரூபம் கொடுத்து அதன் நாசியில தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை உயிருள்ளவனாக மாற்றினார். அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வர செய்து அவன் விலா எலும்பு ஒன்றை ஒடித்து விலா எலும்பை எடுத்த இடத்த சதையினால நிரப்பி அந்த விலா எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை சிருஷ்டித்து மனுஷனுக்கு வாழ்க்கை துணையாய் கொடுத்தார். அப்படி தொடக்க நூலிலிருந்து நீங்கள் வாசிக்க ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டோடைய அற்புத கிரியைகளை காணலாம், அதிசயமானவைகளை காணலாம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அதிசயங்களை காண பண்ணுவதாய் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து தேவனை விசுவாசித்து ஜெபித்தால், வேதத்தை வாசித்து விசுவாசித்து சில காரியங்களை அறிக்கை செய்தால் நிச்சயமாய் அந்த காரியங்கள் நடக்கும். சில காரியங்கள் மறைந்திருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு வெளிப்படாமல் இருக்கலாம். ஆகவே அது இல்லை என்றல்ல அர்த்தம், அது இனி கிடைக்காது என்றல்ல அர்த்தம். அதை காணும்படி, அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். சக்கையு மரத்தின் இலைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டுதான் இயேசுவை பார்த்தான். இயேசு அவன் இருக்கிற மரத்தின் கீழே நின்று கொண்டு அண்ணாந்து பார்த்து, சக்கைவே வெளியே வா என்று அழைத்தார். சுற்றி இருந்தவர்கள் வெறும் மரத்தையும் மரத்தின் கிளைகளையும் இலைகளையும் தான் கண்டார்கள். அதை கடந்து ஆண்டவர் அங்கே இருக்கிற சக்கைவை கண்டார். ஒருவேளை நம்ம கண்களுக்கு மறைவாய் இருக்கலாம். அதனால சில பொருட்கள், சில காரியங்கள் இல்லை என்றல்ல அர்த்தம், காணவில்லை என்றல்ல அர்த்தம், அது வெளிப்படும். அதை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படித்தான் சக்கை விரைவாய் இறங்கி வா என்று சொன்னதும் அவன் இறங்கி வந்தான். இறங்கி வந்த பிறகுதான் கீழே நிற்கிறவங்களுக்கு தெரியும், ஓ சக்கையும் மரத்துக்குள்ள மரத்தின் மேலே இருந்திருக்கிறான், நம்முடைய கண்களுக்கு அது மறைவாய் இருந்திருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். முதல்ல நம்ம தேவன் செய்த ஒவ்வொரு அதிசயங்களையும் வேதத்திலிருந்து எடுத்து வாசித்து தியானித்து விசுவாசித்து இதன்படி எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சில காரியங்களுக்கு கட்டளை கொடுங்கள், அது உங்களை தேடி வரும். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அது அமைதலானது. சக்கையை இறங்கி வானா வந்தார். அதே போல உங்களுக்கு தேவையானவைகளை, அது உங்கள் கண்களுக்கு வெளிப்படாமல் மறைந்திருந்தாலும் அதற்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள், அது உங்கள் கண்கள் காணும்படி வெளியரங்கமாக்கப்படும். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்தமான கரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கரம் இவர்களை தாங்கட்டும். தேவைகளை அற்புதமாய் சந்தியும். எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுத்து, உயர்வுகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களை மகிழ பண்ணும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.